ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இறால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெயில் நல்லா எல்லாத்தையும் பொருட்களெல்லாம் போட்டு வறுத்து அழகாக நல்ல கிரேவி மாடலில் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கலர் நிறம் மாறணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு எரிங்குங்க. எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாறு வச்சுக்கோங்க. நல்ல ருசியான கம எண்ணெய் இறால் வறுவல் குழம்பு சீக்கிரமாக ரெடியாக போதுங்க. வாசனை எப்போவுமே ரொம்ப வர தொடங்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்ததும் அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகு பொடி, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மசாலா எல்லாமே சேர்த்துட்டோங்க. நீங்கள் இதில் நம்ம மீனுக்கு பதிலாக இறால் தாங்க போட போகிறோம். நீங்கள் மீன் குழம்பு மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நோ ப்ராப்ளங்க, சேர்க்கலாங்க. அது பிரச்சனை கிடையாது. அது நமக்கு நல்ல வாசனையாக தாங்க வரும். நம்ம இப்போது இதில் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி எடுக்க வேண்டாங்க. அதுக்கு தாங்க நம்ம லெமன் சேர்த்துட்டோங்க இதில். அதனால் புளி தேவையில்லைங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாங்க. நல்ல கமகமான வாசனையுடைய இறால் வறுவல் குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸ் சேர்க்க போகிறேன். இன்றைக்கு வச்ச இறால் குழம்பு தாங்க சேர்க்க போகிறேங்க ஒயிட் ரைஸ்.